பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. தலைவரோட 50வது வருஷம், அதுவும் கூலி திரைப்படத்தில் ஆல்ரெடி பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்க? நான் ரொம்ப 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 100% இது ரொம்ப எதிர்பார்க்குறேன். நான் தலைவரோட ஃபேன், தலைவரோட ரசிகர், பயங்கரமான வெறியர். நான் 16 வயசுலேருந்து தலைவரோட ரசிகர். அவரோட கெட்டப்பு தான் எப்பயுமே போட்டுகிட்டே இருப்பேன் நான். அவர் என்னென்ன படம் பண்ணுறாரோ எல்லா படத்துலையும் என்னென்ன காஸ்டியூம்ஸ் போகிறோம் அந்த காஸ்டியூம்ஸ் பூரா கரெக்டாக வாங்கி போட்டு அவர் மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. அவன் ரொம்ப, அதாவது ஒரு காந்த சக்தி மாதிரி தலைவர் அப்படியே இழுத்துருவார், எல்லாத்தையுமே இழுத்துருவார். அவர் கண், அவரோட பார்வை, அவரோட ஸ்மைலு எல்லாமே வந்து பயங்கர எக்ஸ்பிரேஷனாக இருக்கும். பூராமே என்ன சொல்கிறது, கடவுள் மாதிரி. நம்ம சிவனை கும்பிட்ற அடுத்து வந்து தலைவர் தான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நாங்கள் மலேசியாலேருந்து வந்திருக்கோம், ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. மலேசியாலேருந்து இங்கே படம் பார்க்க. ஆமாம், இவங்கெல்லாம். ஆமாம் ஆமாம். வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் வெளிநாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கும், இருந்தாலும் எதனால வந்து நைட் லைவ் ஷோ பார்த்தாங்க? ஆமா, எக்ஸைட்டடா இருக்கு. சென்னையில எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, சோ அத முதல் தடவை இங்க வந்து பார்க்கணும். முதல் தடவை இங்க வரோம் சென்னையில படம் பார்க்கிறதுக்கு. ஆமா ஆமா. இதனால இவர் மேல இவ்வளவு கிரேஸ் எதனால? அவரு ரஜினி இல்ல, யாருக்கு கிரேஸ் இருக்காது, எல்லாருக்கும் கிரேஸ் தான். அவரு தான் பெரிய ஃபேன், ரஜினியோட ஃபேன். அப்புறமா பேசுங்க அவர்கிட்ட. ஆமா, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே. ஆமா, அவரோட படம் இந்த அண்ணாமலை, அந்த படம் பாஷா, அதெல்லாம் பயங்கர படம். ஆமா, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. இந்த நியூ ஏஜ் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றாரு அனிருத், லோகேஷ் கனகராஜ், இந்த மாதிரி ஆளுங்க கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல. சோ அது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. யார் தெரியல, எனக்கு தெரியல. வாட்ச் ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து யாருமே டிகிரேட் பண்ண தேவையில்லை, எல்லாருமே அவங்க பண்ணட்டும். சிம்பிள். இப்ப இன்னைக்கு வந்து 100 கோடி 200 கோடி 300 கோடின்றாங்க. இன்னைக்கு 1000 கோடின்றது பெருசு இருக்கு. ஆனா அன்னைக்கு ஒரு அச்சார் பாருங்க, 100 கோடி, அது 2500 கோடிக்கு சமம். ஏன்னா எத்தனை 100 கோடி, எத்தனை 100 கோடி. அதாவது சிம்பிள். என்னைக்கு எப்பயுமே எல்லாத்துலயுமே பெஞ்ச் மார்க் எங்க ஆளுதான். இப்போ ஏங்க நல்லா கேட்டுக்கோங்க, பொறுமையா கேளுங்க. யாருமே நம்ம வீட்டுல அப்பா வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி 2500 ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாரு. 3 பேரை வளர்த்திருப்பாரு, 3 பிள்ளைங்க இருக்கும், அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பாரு. அவரு பெரியவரா? இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு 1 லட்சம் ரூபாய் ஸ்கூல்ல கட்டுறவன் பெரியவனா? அதான் பெருசு. அதாவது பெஞ்ச் மார்க் என்னன்னா ஃபர்ஸ்ட் எவன் தொட்டா அதுதான் விஷயம். சோ as I mentioned, I don't want to compare with anyone else. However, he is one and only superstar. அதாவது in all world 1000 பாலிவுட் சொல்றாங்கல, 1000 பாலிவுட் 1000 கோடின்றது ஒண்ணுமே. தலைவா, பழனினா முருகரு. தலைவா, பழனினா முருகரு, தமிழ்நாட்டுல தலைவர். முருகரு தமிழ்நாட்டுல தலைவர். இதுல அழிக்கவே முடியாது. தலைவர் படத்தை யார் எடுத்தாங்களோ பாக்காதீங்க, தலைவர் லட்சம். நான் தான் சொல்லிட்டேன். நேத்து கூட பாய்ஸ் கரெக்ட் சூரியனுக்கு சொல்ல முடியாது, நட்சத்திரத்தை வெல்ல முடியாது, தலைவரை வெல்ல முடியாது. நேத்து கூட எங்க தலைவர் பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு கிரேஸ் அவர் மேல. அது ஏன்னே தெரியலண்ணே. 4 வயசுல 3 வயசுல இருந்து வந்தது. ஆமா ஆமா, மாப்பிள்ளை படத்துல இருந்து. மாப்பிள்ளை படம் மதுரையில பார்த்தேன். ஆமா, மலேசியால இருந்து படத்துக்காக வந்திருக்காங்க. கூலி மேல எவ்வளவு கிரேஸ் இருக்கு, அது மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன். கூலி மேல ஏன்னா லோகேஷ் கனகராஜ் மேல காம்பினேஷனால எக்ஸ்பெக்டேஷன் கூட இருக்கு. ஜெயிலரை விட இது பயங்கரமா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதோட கிட்டத்தட்ட எல்லாருமே ஹைப் ஏத்தி விட்டுட்டாங்க படம் இப்படி இருக்கு. ஆனா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன படம் மேல? எனக்கு வந்து இந்த வயசுல வந்து அவர் ஸ்டேஜ்ல இருக்கிறது, அவர் ஸ்கிரீன்ல அப்பியர் பண்றது பிரமாதம். அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும், அவரே போதும். இந்த படம் இதனால வந்து எல்லாருக்கும் தெரியும், வெளிநாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் 6 மணி 5 மணில இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து தமிழ்நாட்டுல வந்து பாக்குறேன். இந்த வைப்புக்காக தான். அந்த வைப்புக்காக 50 இயர்ஸ் பாக்குறீங்க. 60க்கு வரும். பயங்கரமான இயர்ஸ் இருக்கிறதால இவங்கெல்லாம் வந்து பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஆமாம், ஓகேவா? பிரான்ஸ்லேருந்து இங்கே இந்தியாவில் வந்து அந்த வைபுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஓகே, 50 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் ஒரு டைமாவது இது அனுபவிச்சுட்டு போகணுன்னு வந்திருக்கோம். இதுக்காகவே டிக்கெட் போட்டு இதுக்காக. அது ஒரு ஈர்ப்பு, அவருடைய ஸ்டைல், அழகு,
ஒரு கண்ணை பார்த்தாலே வந்து கூஸ்பம். ஏன்னா நிறைய பேர் பார்க்க முடியுது மலேசியால இருந்து, துபாயில இருந்து, சிட்டில இருந்து வராங்க. ஆமாம் நேற்றுலேருந்து எதனால இவருக்கு கிரேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்? அவர் வேர்ல்டு வைட் சூப்பர் ஸ்டார்ஸ், அதனால தான் சின்ன குழந்தைக்கே பிடிக்கும். அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டார் ப்ரோ, இஸ் த ஒன்லி ஓஜி சூப்பர் ஸ்டார். ஸோ அதனால தான் இந்த கிரேஸ். ஓகேங்களா, 50 years ஆஃப் அந்த அந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தவர் அவர் தான். அவருக்கு அவர் பண்ண சம்பவம்லாம் இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓஜி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. ஓகேங்களா, 50 வருஷமாக இண்டஸ்ட்ரி ஹிட்டு அவர் தான் கொடுக்குறாரு. அந்த இண்டஸ்ட்ரி ஹிட்டை பிரேக் பண்ணுறது அவர் மட்டும்தான். எதனால அவர் மேலே இவ்வளோ பெரிய கிரேஸ்? அது அந்த அந்த டவுட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன் எதனால் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தேடிட்டே இருக்கோம். அது தெரியல. அவரை பார்த்தா அது எப்படி சொல்கிறது, சினிமாவில் பார்த்து மட்டும் கிடையாது, அவர் ரியல் லைஃப்லேயும் பிடிக்குது. இத்தனைக்கும் அவர் அவ்வளோ அழகு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அந்த ஒரு கரிஷ்மா. ஸோ அதனால் வந்து அவரை தாண்டி வேறு நடிகரை பார்த்தா கூட அந்த அந்த கூஸ் பம்ப்ஸாக எதுவுமே வர எல்லாரும் அவர் ஸ்டைலில் தான் தெரியுது சார். அதாவது அவரோட ஸ்டைலு, அவரோட யூனிக் ஸ்டைலு, அந்த ஸ்டைல் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. தலைவரை தவிர வேறு எதுவுமே கிடையாது. தலைவர் தலைவர் தலைவர். லோகேஷ் கனகராஜ் இவர் எப்படி டெலிவர் பண்ணியிருக்காரு, அது இவர் எப்படி பண்ண போகிறாரு ஸ்க்ரீன் பிளேலாம் பார்க்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எத்தனை வருஷமா தலைவர் மேலே இவ்வளோ கிரேஸ் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நான் 5 வயசுலேருந்து பார்க்குறேங்க அவர். எங்கள் அப்பா ஃபேன். எங்கள் அப்பாக்கே ஒருத்தர் இவ்வளோ பிடிக்குதுன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சது இப்போ நான் ஃபேன் ஆகிட்டேன். அந்த வழியில் அப்பா வழியில் ஃபேன். ஃபஸ்ட்டு பார்த்ததே பாபா தாங்க, தேட்டரில் போய் பார்த்தது. மற்றபடி டிவியில் பார்த்துருக்கேன். பாபா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அந்த டைமில். அந்த டைமில் நான் 4 வாட்டி பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குது. ஆமாம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அப்போவே எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருந்தார். ரொம்ப பெரிய ஃபேமிலி ஃபேன். ஆமாம். இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனோட டைரக்டர் இவர் எல்லா ஜானர்லையும் நம்ம பார்த்துட்டோம். இதில் என்ன புதுசாக இருக்க போகுது, அதுவும் 50 years ஆஃப் ரஜினிசம் இந்த மந்தில் இருக்குது. ஸோ என்ன புதுசாக கொடுக்க போகிறாங்க, அது அவர் எப்படி டெலிவர் பண்ணார் பார்க்க போகிறோம். அவரால் மட்டும்தாங்க முடியும். எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, நான் கம்பேர் பண்ண விரும்பல. பட் ஆனால் அது அவரால் மட்டும் முடியும். அவர் ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணிட்டார், அவரே உடச்சு தான் போவார். எவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் எதனால அவர் மேலே? கிட்டத்தட்ட 50 years ஆச்சு, இப்போவும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வருது. இவ்வளோ கிரேஸ் எதனால நினைக்கிறேன்? Passion. His followers are not followers. They are passionate people who love Rajini. We love him. Emotion, passion, and we love him because he has style. நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே இருக்கும். தலைவர் ஃபேன்லேருந்து எப்போ படம் பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து ஃபேன் தான். தெரிஞ்சதுலேருந்து அவர் கூட வளர்ந்து அவர் கூட அவரோட பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி அப்படியே தான் வந்துகிட்டு இருக்கோம். I left Sydney on Tuesday, went to KL, arrived last night, got my tickets straight here. Love it, thank you. We love Rajini. கிட்டத்தட்ட 50 years ஆஃப் தலைவர், அதுவும் வந்து கூலி ஒரு மொரட்டு செலிப்ரேஷனில் வந்துட்டுருக்கு. ஒரு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது? ஐயோ பயங்கர ஹைப்புங்க, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு தூங்கிட்டு இருந்த ஃபேன் பேஸாக இல்லை, எப்போவுமே முரட்டுத்தனமான ஃபேன் பேஸ் தான். பட் இன்னும் கொஞ்சம் பேர் அந்த டார்மெண்ட்டாக இருந்த ஒரு ஃபேன் பேஸும் இப்போது லோகேஷ் கனகராஜ், அனிருத், தலைவரோட ப்ரெசன்ஸ் இதெல்லாம் அடித்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போது அப்படியே தலைவரோடைய மாசை பார்க்குறதுக்கு. அதுவும் இது 50th இயருங்கிறதுனால இன்னும் ஸ்பெஷல் எங்களுக்கு எல்லாருக்கும். தெரியலங்க, சின்ன வயசில் நான் ஃபர்ஸ்ட் தேட்டரில் பார்த்த படம் அவரது தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்றது கேள்விப்பட்டதே அவரோட படம் பார்த்து தான். ஸோ அப்படியே இன்ஸ்பயர் ஆகிட்டோம். ரஜினிகாந்த்ன்ற ஆக்டருக்கு ஃபேன் ஆகிட்டோம், சிவாஜி ராவ்ன்ற மனுஷனுக்கு டிவோட்டி ஆகிட்டோம், அவ்வளோதான். யா, தேங்க்யூ. கிட்டத்தட்ட 50 years ஆஃப் ரஜினி சார், அதுவும் கூலி திரைப்படம் வெளியாகுது. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க சார்? பாஷா படமும் நான் வந்து தேட்டரில் பார்த்தேன். அப்போ எப்படி பார்த்தனோ அதே எக்ஸ்பெக்டேஷன் என்னமோ வந்து அவர் எப்படி தான் அந்த யங் ஃபீல் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறாருன்றது தெரியல. அது யங் ஃபீல் மட்டும் கிடையாது, அவர் ஓடுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் வந்து அவரை வந்து எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து தேட்டரில் அவரோட ப்ரெசன்ஸ் காமிக்கிறாரு. ஸோ இதை நார்மலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நேற்று நைட்லேருந்து இங்கே தான் இருக்கோம் நாங்கள். நைட்லேருந்து மார்னிங் வந்து ஒரு 1 hour ஜஸ்ட் போயிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்.
ஸோ நான் அம்பத்தூர்ல தான் இருக்கேன். நான் பேசிக்கலி அங்கே தான் இருக்கேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்து அவரோட எல்லா ஃபிலிமும் பார்த்துருக்கேன் மோஸ்ட்லி. இப்போ வந்து அவங்களுமே வந்து நெக்ஸ்ட் என்னை எப்போ கூப்பிட்டு போவேன் அப்படின்ற அடுத்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஷோ அவங்களோட அம்மா கூட, இப்போ என் ஒய்ஃப் கூட வந்திருக்கேன். ஸோ இப்போ அவங்களோட அடுத்த ஷோ வந்து ஆஃப்டர்நூனில். ஸோ எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து தலைவர் ஃபேன் தான். தலைவர் யா 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 ஆனா வந்து இப்போ இந்த படம் மேல வந்து இன்னும் அதீத கிரேஸ் கண்டிப்பா. அதை எப்படி பாத்தீங்க? இது மோஸ்ட்லி மற்ற ஃபிலிம் மாதிரி இல்லாமல் இந்த ஃபிலிம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனரில் வந்து தலைவரை காமிச்சிருக்காங்க. வென் இட் டர்ன்ஸ் அவரோட அந்த ரிவெஞ்சாக இருக்கட்டும், சம்திங் இருக்குது ஃபிலிமில் இருக்குன்றது வந்து மைல்டாக ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் காமிச்சாங்க. அது இன்னவா இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே பாஷாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நெகட்டிவ் ஃப்ரேம் வந்து இதில் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து சின்ன சின்ன ஹிண்ட் கொடுக்க நம்மளுக்கு ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகிடுது. தேங்க்யூ ஸோ மச். எல்லா ஊர்லேயும் எல்லாருக்கும் எந்தெந்த நாட்டிலையும் படம் வரும், எல்லா நடிகருக்கும். இவருதுன்னு வந்துன்னு வச்சுக்க, இந்த தீபாவளி, பொங்கல், நியூ இயரு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். ரொம்ப இந்த வயசில் ஒரு 75 வயசில் நம்பர் 1 ஆக்டரு, நம்பர் 1 ஹீரோ, நம்பர் 1 ஆக்டிங்கு, நம்பர் 1 எல்லாத்துலேயும் நம்பர் 1. இவர் போல் நடிக்கிறதுக்கு யாருமே தமிழ் சினிமாவில் இல்லை. இதுக்கப்புறம் வரவும் முடியாது. 75 வயசில் இதுமாரி ஹீரோ நடிக்க சொல்லுங்கள், இதேமாதிரி டான்ஸ் ஆட சொல்லுங்கள், இதேமாரி ஆக்டிங் பண்ண சொல்லுங்கள், இதேமாரி காமெடி பண்ண சொல்லுங்கள், எல்லாமே பண்ண சொல்லுங்கள். தலைவரால் மட்டும்தான் அது முடியும், வேறு யாராலையும் முடியாது. ரொம்ப ஆரவாரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளே வந்து நாங்கள் 9 மணி ஷோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது அந்த ஒரு சீன் அந்த டைட்டில் கார்டு வருது பார்த்தீங்களா, நான் கொடுக்குற அந்த டைட்டில் கார்டு, அந்த காசு கொடுத்து வாங்க நம்ம டிக்கெட்டு, அந்த டைட்டில் கார்டுக்கே போதும் எங்களுக்கு. அதோட படம் பார்த்துட்டா அது ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பி, வெறியாகிறோம், வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிரேஸ்னா எங்கள் அப்பா ரஜினி ரசிகர், தலைவர் ரசிகர். அப்புறம் நானும் ரஜினி தலைவர் ரசிகர். என் பொண்ணும் தலைவர் ரசிகர் ஆயிடுச்சு. எப்படின்னா என் பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது. ஈவினிங் ஷோ காசி தேட்டர் கூட்டின்னு போயின்னுக்கிறேன். அவர் வந்து ஒரு காந்தக சக்திங்க. அவர் அந்த கண்ணிலே என்னை மயக்கிட்டார், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ரொம்ப பாருங்களேன் எப்படி இருக்காரு பாருங்களேன், வேறு லெவலுங்க. அது வந்து ஒரு பவருங்க. அவர் ஒரு மாதிரியான வைப்ரேஷன், ஒரு ஆன்மீகம், வேறு லெவலுங்க தலைவர். அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே எங்களுக்கு ஒரு புல்லரிக்குது. உள்ளே தேட்டர் உள்ளே போயிட்டுன்னு வச்சுங்க, அதான் ஒரே ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, இந்த தேவா ஊருக்குள்ளே வராருன்னா இடியும் புயல யோசனை பண்ணி தான் உள்ளே வரும். அதுமாரி நாங்கள் உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.